வெல்கம் டு ஆராவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி. இந்த நீ பெயினுக்கு சர்ஜரி பண்ணாமல் பெயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம சரி பண்ண முடியுமா? ஏஜ் ஆக அது அந்த வேர் அண்ட் டேர் எஃபெக்ட் இருக்கும். பட் அது இல்லாமல் இப்போ ஒரு சொல்கிறேன், ஒரு 100 வயசு ஆளாக இருந்தால் கூட ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட்னா என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ சர்ஜரி பண்ணால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இதில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு இதை வச்சு சொல்லி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கார்ட்லேஜ் போதோ அங்கெல்லாம் நியூ போன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வலி அதிகமாக வருது அவங்களுக்கு. இதுதான் தேய்மானம் சொல்கிறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அதே இது பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ்லையுமே நான் ஒரு 2-3 இடத்துல பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி சார் இருக்குது? இந்த பேக் பெயினுக்கு என்னதான் சார் தீர்வு இருக்குது? அது எப்படி தான் சரி பண்ணுறது? சாதாரண ஒரு எலும்பு கிடையாது சார். இது ஆமாம், ஒரு 33 நம்பர்ஸ் ஆஃப் போன்ஸ் ஒன் மேல் ஒன்று அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். இது எதுக்கு இப்படி இந்த போன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ சடனாக போய் வெயிட் தூக்கிட்டோம், இல்லை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டோம், டக்குன்னு பிடிச்சிக்கிறது மசில் மட்டும் பிடிக்கும். அதுவும் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் கிழிச்சிடும். அந்த ஒற்றை தலைவலி கொஞ்சம் சிக்கலான விஷயம். மைக்ரேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டே இல்லைம்பாங்க, மாத்திரைகளே இல்லை, வலி இருந்துகிட்டே இருக்கணும். அது ஏதாவது நீங்கள் சரி பண்ணுறீங்களா சார்? செகண்டரி ஹெட்டேக்னா கண் வலினாலே, கண் பிரச்சனைனாலேயோ, இஎன்டி ப்ராப்ளம்னாலேயோ அது மாதிரி வர்றது. ஸோ அதை சரி பண்ணாவே உங்களுக்கு போயிடும். இந்த மைக்ரேன் பிரைமரி ஹெட்டேக். இது கை வைக்க முடியாது, ஏர் பட முடியாது, இருக்கலே இன்ட்ராக்டபிள் பெயின் அப்படின்னு லைஃப்பில் பட்டதே கிடையாது சார் நான் இது வரைக்கும். பொதுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த மூட்டு வலியில் ரொம்ப அவதிப்படுவாங்க. நம்ம ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அவங்க ஒரு சில நேரத்தில் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும், சவ்வெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் பல லட்சங்கள் செலவாகும். அதே மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கும், ஒரு 35 வயசு, ஒரு 40 வயசு, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை பெற்றிருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் என்ன ஆகும்னா இந்த இடுப்பு வலி கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 2 வீலரில் வேறு நம்ம நிறைய போவோம் வருவோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மளும் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம். அவங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் நடக்கும். அவங்களும் பார்த்துட்டு இது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. இந்த ஆப்ரேஷனாலே நமக்கு ஒரு பயம் ஏற்படும். ஆனால் சென்னையில் போரூரில் ஹர்ஷ்னி பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரில் நம்ம இங்கே உட்காந்துருக்கோங்க. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மருத்துவர் நம்ம முன்னாடி இருக்காங்க. இது வரைக்கும் 40,000 பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கே ஃபெல்லோஷிப் இன் பெயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியாலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரெப்யூட்டட் மருத்துவர் டாக்டர் பிரேம் ஆனந்த் நம்ம கூட இருக்காங்க. பெயின் ஃபிசிஷியன், பெயினுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் சின்ன சின்ன வலிகளுக்கெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலமாகவே சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்க, என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுப்போம். சாரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். பொதுவாக இந்த வயசானவங்களுக்கு நீ பெயின் அப்படின்னு சொல்லி வரும் சார். அவங்களுக்கு சும்மா வயசாயிருச்சு முட்டி வலி அப்படின்னு தான் நமக்கு அது தோணும். ஆனால் இன்றைக்கி வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை சார், கொஞ்சம் ஒரு 50 ஒரு 45னா கூட என்னால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியலை, என்னால் உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியலை, மாடிப்படி இருக்குது, லிஃப்ட் இருக்காப்பா இப்படின்னு கேட்குற சுச்சுவேஷனில் வந்துட்டோம். இந்த நீ பெயினுக்கு சர்ஜரி பண்ணாமல் பெயின் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம சரி பண்ண முடியுமா? அப்படி சரி பண்ணால் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், திருப்பி 3வது வருஷம் எனக்கு வலி வந்துடும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு இப்போ முட்டி வலி அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக கரெக்ட். எப்படின்னா, இப்போது இருக்கிறதுலே உடம்புல ஏற்படுற வலியிலேயே பார்த்தீங்கன்னா முட்டி வலியும் பேக் பெயின், இடுப்பு வலி தான் அது இருக்கிறதுலே அதிகமான பெயின் வர்றது ஒரு கிளினிக் வர்றதுலையே. ஸோ அந்த முட்டி வலின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னு அப்படின்னு பார்த்தா, இது ஒரு மெக்கானிக்கல் கார் மாதிரி தான். ஏஜ் ஆக அது அந்த வேர் அண்ட் டேர் எஃபெக்ட் இருக்கும். பட் அது இல்லாமல் எல்லா வயசானவங்களுக்கும் முட்டி வலி வருதான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி ஒரு வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒபிசிட்டி பேஷண்ட் இருக்குது, அவங்களுக்கு வரும்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கும் முட்டி வலி வருதான்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏஜிங், ஒரு வேர் அண்ட் டேர் ஏஜிங், இல்லை ஒபிசிட்டி இருக்கிறது, இல்லை ஏதோ அடிபடுறது, முதல்ல அடிபட்டு சரியாக ட்ரீட் பண்ண முட்டதுனால பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக தேய்மானமாக வருது. ஸோ இதுதான் மெயின் காரணம் அந்த இதுக்கு முட்டி வலி வரத்துக்கு. அதாவது மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது தான். இது இயர்லியாக இப்போ வர ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்குமே. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜெனட்டிக்காகவே சில பேர்த்துக்கு அவங்க ஃபேமிலியிலே இருக்கும்.
அவங்களுக்கோ இல்லை இந்த ஏஜ் ஆனவங்களுக்கோ இல்லை ஒபிசிட்டி பேஷண்ட்டுக்கோ இவங்களுக்கெல்லாம் அந்த ஊட்டில் வந்து இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் மாதிரி ஒன்று செக்ரேட் ஆகும். அது வந்து எப்படி நம்ம செல்ஸ் டெய்லி நம்மளுக்கு அழியுது, புது செல்ஸ் உற்பத்தி ஆகுது, எல்லாம் உடம்புல எல்லாமே ஆகுதோ அது மாதிரி மூட்டுலேயும் அந்த மாதிரி இருக்கும். உள்ள ஒரு ஜெல் இருக்கும். அந்த எலும்பு இதை பார்த்தீங்கன்னா இந்த எலும்பில் கீழே உள்ள ஒரு ஜெல் இருக்கும். அது குஷன் மாதிரி கார்ட்லேஜ்னு சொல்லி போனோட எண்டில் இருக்கும். கொஞ்சம் காட்டுங்க சார், எனக்கு காட்டுங்க. காமிச்சிங்கன்னா இதுதான் ஜாயிண்ட் அப்படி இருக்கும். இதில் இந்த இந்த எண்டில் வந்து ஃபுல்லாக கார்ட்லேஜ்னு சொல்லி நம்ம காது மடல் இருக்கு இல்லையா, அது மூக்கு குருத்துன்னு சொல்லுவோம். ஆமாம், குருத்து. அது வந்து அது எலும்பும் கிடையாது, மசிலும் கிடையாது, அது மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அது அந்த ஜெல்லு அந்த குஷன் ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு நார்மலாக அந்த அழியும், செல்ஸ் அழியும், திரும்ப நார்மலாகும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மெக்கானிசம் வந்து அந்த செல்ஸ் வந்து அழிச்சிடும். அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் வந்து அது ப்ராசஸ் அழிச்சிடும். ஓகே. அதனால உங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு தான் அந்த மாதிரி ஜெனட்டிக்காக இருக்கிறதுல வர்றது, இல்லை ஒபிசிட்டி ஆனால் இருக்க வர்றது, அதுக்கு இன்ஜுரி ஆனால் வர்றது, அந்த மாதிரி. இதுதான் ஒரு ரீசன். இப்போ வந்து இப்போ ஒரு சொல்கிறேன், ஒரு 100 வயசு ஆளாக இருந்தால் கூட ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். புத்தூர் கட்டெல்லாம் போடுறாங்க. இப்போ ஆர்த்தோபெடிஷன்ஸ் போகிறீங்கன்னா அவங்களும் நார்மல் வந்து எல்லாத்துக்கும் சர்ஜரி ஓப்பன் பண்ணி பண்ண மாட்டாங்க. மாவுக்கட்டு மாதிரி பிஓபின்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்டால் அதுவே அது சரியாயிடும். ரீசன் என்னென்னா, ஒரு போனோட எண்டு எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கோ அப்போ அது வளரும். இந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் வளரும். நீங்கள் அசைக்காமல் இருந்தால் 1.5 மாதம் சேர்ந்துடும். அப்போ இங்கே இருக்கிற நீ போனில் மேலே இருக்க போன், கீழே இருக்க போன் இருக்குது. இது ரெண்டும் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா வளர்ந்து ஒட்டி இருக்கணும். அப்படி வளராமல் இருக்கிறது தான் அந்த கார்ட்லேஜ், அந்த குஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை தடுத்து வச்சுட்ருக்கும். ஸோ அது வந்து ஒரு கூர்த்தெலும்பு மாதிரி இருக்கிறனால நேராக உரசுனா, வெயிட்னால உரசுனா அது தேஞ்சு போயிடும். அது தேயாமல் இருக்கிறது தான் அந்த ஜெல் மாதிரி உள்ளே இருக்குது, விஸ்கோ சப்ளிமெண்ட் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட் அது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஆள் நடந்தாலும் அந்த 2 குஷன் தேவை விடாமல் பார்த்துக்கும். இந்த ஏஜிங் ப்ராசஸில் இந்த செல்ஸோட டேமேஜ்னால தான் உங்களுக்கு இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால வர பெயின் வர்றது. ஸோ தேய்மானம்ங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். அந்த வலி வரத்துக்கு அதிகமான காரணம் அது வந்து இது ரீசன் இதுதான். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ரீசன் இதுதான் முட்டி வலிக்குன்னு. நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் போகிறோன்னு வைங்களேன், எங்களுக்கு உங்கள் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மருத்துவமாக சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்லோகனே. பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டரில் எல்லாருமே சொல்கிறது தான் ஆப்ரேஷன் வேணான்னு. அப்போ நீங்கள் என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு அதை சரி பண்ணுறீங்க? இல்லை சார், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்கிறது இல்லை, கிடையாது. ஏன்னா ஒரு 30% வந்து சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், அது தானாக சரியாயிடும். அவங்களுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி, ஒரு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. என்னென்னா நம்ம ஒரு ஆயில் போடுறது, ஒரு மசாஜ் பண்ணுறது, இல்லை டேப்லெட்ஸ் போடுறது, இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இல்லை போஸ்டரல் சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் சரியாயிடும் 30%. ஒரு 10 பேருக்கு தான் ரியலாக வந்து சர்ஜரி தேவைப்படுது. மீதி உள்ள 60% பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் பண்ண முடியாது, சரி கன்சர்வேட்டிவாக பெயின் ட்ரீட் ஆகலை, பெயின் குறையில, சர்ஜரி அவங்க வந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த கேஸ்க்கு தான் இன்டர்வென்ஷனல் பெயின் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுறது. இப்போ எனக்கு இதே வச்சு இதில் அந்த சர்ஜரி இல்லாமல் ட்ரீட்மெண்ட்னா என்ன நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களேன். இப்போ சர்ஜரி பண்ணால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இதில் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு இதை வச்சு சொல்லி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு இருக்கும், அதுதான் ஜாயிண்ட் அப்படிங்கிறது. மேலே உள்ள எலும்பு, கீழே உள்ள எலும்பு தான் இம்பார்ட்டன்ட். முன்னாடி ஒரு சின்ன எலும்பு இருக்கும். ஸோ இதில் வந்து உள்ள ஒரு ஜெல் மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும். இதில் ஒரு கார்ட்லேஜ்னு சொல்கிறது அந்த குருத்தெலும்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லோட குவாலிட்டி வந்து விஸ்கஸ், ரொம்ப ஹைலி விஸ்கஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது திக்காக இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கொஞ்சமாக வாட்டரி ஆகும். அந்த கண்டென்ட் வந்து தண்ணி பிசுபிசுப்பு தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சு தண்ணி நீர்த்தன்மை அதிகமாகிடும். அந்த நீர்த்தன்மை அதிகமாகும். சில பேர்த்துக்கு என்ன நிறைய நீராகி வீக்கம்லாம் வரும் சில பேருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த குஷன் தேஞ்சு அந்த கார்ட்லேஜ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தேய ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்லேஜ் வந்து போன் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும், தெரியும். மேலே இருக்க எலும்புக்கும் கீழே இருக்க எலும்புக்கும் ஒரு கேப் தெரியும். அந்த கார்ட்லேஜ் இருக்க இடம் அது வந்து குறைஞ்சி போயிருக்கும் ஸ்பேஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கார்ட்லேஜ் போதோ அங்கெல்லாம் நியூ போன்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வலி அதிகமாக வருது அவங்களுக்கு. இதுதான் தேய்மானம்னு சொல்கிறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஜெல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போது லூப்ரிகேஷன் வந்துடும் பேஷண்ட்டுக்கு. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஈஸியாகிடும் உங்களுக்கு. செகண்ட் வந்து அந்த கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகிருக்கு இல்லைங்களா, அதை சரி பண்ணணும், நம்ம திரும்ப ஒரு லேயர் ஃபார்ம் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் அந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பின்னு சொல்கிறது. அதில் பேசிக்காக வந்து பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா வந்து அந்த எப்படி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் ஒரு சீரம் அந்த இதில் வந்து அதில் வந்து ரத்தத்தில் இருக்கும். நம்ம அதை பிரிச்சுட்டு பிளேட்லெட்ஸ் மட்டும் எடுத்து அதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம், ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக. இல்லை அதோட அட்வான்ஸ் வந்து அந்த பிளேட்லெட்குள்ளே இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை தனியாக செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு தனியாக இது இருக்குது. அதை பிரித்து அதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம அதுதான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எக்ஸோசோம்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. இதில் இன்னும் அட்வான்ஸ் ரொம்ப மோசம் இருக்குது. அவங்க சர்ஜரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, வலி இல்லை அப்படின்னா
அந்த மாதிரி கேஸில் வந்து போன் மேரோலேருந்து அந்த இது ஆஸ்பிரேட் பண்ணிக்கும். சரிங்களா? போன் மேரோவை ஆஸ்பிரேட் பண்ணி அதில் வந்து ஸ்டெம் செல்ஸ் மாதிரி எடுத்து அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு உள்ள அந்த ரிப்பேர்டான டிஷ்யூஸ்லாம் ரிப்பேர் பண்ணிடலாம். பெயின் குறைக்கிறதுக்கு அந்த கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனுக்கு தான் இன்றைக்கி அட்வான்ஸ்ட். அது கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதான் சிஆர்எஃப்னு சொல்கிறாங்க. சிஆர்எஃப் சொல்கிறது. அது வந்து 2018 இன்ட்ரடியூஸ் ஆச்சு இந்தியாவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது முன்னாடி கன்வென்ஷனல் ஆர்எஃப்ங்கிறது உங்களுக்கு 2000 வந்துருச்சு. பட் அதை விட இது அட்வான்ஸாக இருக்குது. பெயின் நல்லா குறையுது, ரொம்ப லாங் டேர்ம் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி இதெல்லாம் நம்ம சேர்ந்து ஒன்றா பண்ணும்போது ஒரு 2 வருஷம் மட்டும்தான் வலி குறைக்க முடியுங்கிற ஸ்டேஜ் போய் இப்போ வந்து 15 வருஷம் 20 வருஷம் கூட பேஷண்ட் வலி இல்லாமல் இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருக்காங்களா சார்? ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே 25 வருஷம். அப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் ட்ரீட் பண்ணேன், அவருக்கு இப்போவும் வலி இல்லாமல் இருக்குங்கிற மாதிரிலாம் கேஸ் இருக்காங்களா? கண்டிப்பாக. நேற்று கூட ஒரு பேஷண்ட் பேசினாங்க திருச்சியிலேருந்து. ஓகே. அவங்க பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் ஒரு காலுக்கு. இப்போ வந்து 2 வருஷம் பெயின் இருக்குது இன்னொரு காலில். அதுக்காக லோக்கல் எல்லாம் பார்த்துருக்காங்க, எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த டாக்டரே சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து எங்கே பண்ணீங்களோ அதே டாக்டர் போய் பண்ணிக்கோங்க எந்த காலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2-3 டேஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பண்ணுற இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், பெயினை குறைச்சிடுறோம், உள்ள ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு 6 மாதத்தில் இந்த நாங்கள் சொல்லித்தர எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர். இதில் ரொம்ப இந்த ரீஹாபிலிட்டேஷன் பார்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸசைஸ் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸசைஸு ப்ளஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, கொஞ்சம் வாக்கிங், இது இல்லாமல் அவங்க அட்வான்ஸ்டாக யோகாலாம் பண்ணுறாங்க, பாடி வெயிட் குறைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் வேணால் வந்து திரும்ப வராமையே இருக்கும். ஓகே. அதாவது மெயின்டெனன்ஸ் மாதிரி. எஸ். ஒரு தடவை தான் சர்வீஸு, ஆனால் லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் லைஃப் டைம் நல்லா அவங்களே பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு வருஷம் வந்து டாக்டர் பார்க்கணுமா அப்படின்லாம் தேவையில்லை. அவங்க அதே அழகாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா லாங் டேர்ம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அது ஃபைன். இப்போ சார், இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியும். ஒரு 5 lakhs அரௌண்டு கிட்ட ஆகுது, 6 lakhs ஆகுது. ஹாஸ்பிட்டலில் ரேஞ்ச் பொறுத்து மாறுது. அதே இது பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ்லையுமே நான் ஒரு 2-3 இடத்துல பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். இப்போ உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எப்படி சார் இருக்குது? சார், ஒரு சர்ஜரி பண்ணால் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அது இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக நீ ஆகிக்கிறோம். ரிசல்ட் அதில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். சர்ஜரி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அது எப்படி நிறைய கேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா, அந்த காஸ்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரொசீஜரில் வந்து ஒரு 1/3 கூட உங்களுக்கு வராது. இருக்கிறதுல மற்ற இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் பெயின் சென்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சார்ஜ் பண்ணுறதை விட நான் வந்து இன்னும் கம்மியாக சார்ஜ் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரீஹாபிலிட்டேஷன் நான் சேர்ந்து படிச்சிருக்கிறனால நாங்கள் வந்து பார்க்கறதுல அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸு, அந்த பேரலைசிஸ் பேஷண்ட், இந்த மாதிரி வந்து நாங்கள் ரொம்ப வருஷம் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது இதோ நம்ம வகையில் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி தான் நம்ம செலவு வைக்கிறோம். ஃபைன். இப்போ இந்த பேக் போனுக்கு வரும் சார், அது வந்து இப்போ நீங்கள் சொன்னது வயசானவங்களுக்கு ஓகே. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு போட்டு படுத்து எடுக்கிறது எங்களுக்கு பூரா அந்த சர்விக்கல், தொராசிக்கு, லம்பார் 3மே பிரச்சனையாக இருக்குது சார். இந்த பேக் பெயினுக்கு என்னதான் சார் தீர்வு இருக்குது? அது எப்படி தான் சரி பண்ணுறது? ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். ஆக்சுவலாக ஆமாம், இப்போ பேக் பெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு எலும்பு கிடையாது சார். இது ஒரு 33 நம்பர்ஸ் ஆஃப் போன்ஸ் வந்து ஒன் மேல் ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது எதுக்கு இப்படி இந்த போன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான். என்றைக்கு மனுஷன் வந்து அனிமலில் வந்து 4 காலம் நடந்து இன்றைக்கி 2 காலம் நடக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கே பேக் பெயின் வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெயின் அப்படிங்கிறது சாதாரணமாக வெளியே உள்ள மசிலில் இருக்கலாம், இல்லை இந்த ஒன்று எலும்பும் இன்னொன்று எலும்பும் சேர்கிற இடத்துல இந்த ஜாயிண்ட் ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லுவோம், அந்த இடத்துல வரலாம் முதுவலி, இல்லை இந்த டிஸ்கில் வரலாம். டிஸ்க் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆச்சுன்னா அதனால் வரலாம். டிஸ்க் பல்ஜுங்கிறது ஒரு ஃபேமஸ் ரொம்ப காமன். அந்த ரீசன் வந்து பேக் பெயினுக்கு காமன் ரீசன் டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறனால எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ. ஸோ இப்போ இந்த டிஸ்க்லேயோ இல்லை இது எதில் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ண போகிறோம், வெளியே பண்ணுறோம். அது பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுலேயும் சில நேரத்தில் வந்து கரெக்டாக இருக்காது. 4 டிஸ்க்கு காட்டும். அது 4 டிஸ்கில் எந்த டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்லி சர்ஜனுக்கே வந்து எதில் சர்ஜரி பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஆர்த்தோ சர்ஜன், நியூரோ சர்ஜனுக்கு நாங்கள் வந்து டிஸ்கோகிராம்னு ப்ரோவோகேட்டிவ்னு சொல்லுவோம், அதாவது ப்ரோவோகேட்டிவ் டிஸ்கோகிராம் சொல்லுவோம். ஸோ இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு அட்வான்டேஜ் அது. நாட் ஒன்லி ட்ரீட்மெண்ட், டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் அது ஈஸியானது. இது இப்போ எந்த டிஸ்க் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த டிஸ்கில் வந்து அந்த ஒரு டை கொடுப்போம், கொடுத்து பார்க்கும்போது அந்த டிஸ்க்கு தான் அந்த கன்கார்டன்ட் பெயின் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு சர்ஜரி பண்ணால் போதும். ஸோ இந்த காமனாக இந்த எல்லாத்துக்கும் வர பெயின் வந்து இதில் தான் டிஸ்க் தான் மெயின், ரொம்ப காமன். இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த நர்வ் வெளியே கால் இதுலேருந்து இது வரைக்கும் வர்றது வந்து காலுக்கு போகிற நரம்புகள், இதில் வந்து இடுப்புக்கும் பிரஸ்ட்டுக்கும் போகிற எலும்பு, இது வந்து கைக்கு போகிற எலும்பு, இது நரம்புகள் வெளியே வரதெல்லாம். இதுக்குள்ள உள்ளது வந்து கைக்கு போகிற, இங்கிருந்துக்கு இருக்கிறது கழுத்து இது வரைக்கும் வர்றது வந்து கைக்கு போகிற நரம்பு. ஸோ இங்கே டிஸ்க் பல்ஜாகி நரம்பு நசுக்குச்சுன்னா அவங்க கையில் வலி வரும். சரி, கீழே இடுப்புலேருந்து இது வரைக்கும் வர்றது வெளியே லம்பார்னு சொல்லுவோம், இது சேக்கரம்னு சொல்லுவோம்.
இதில் வெளியே வர நரம்பு வந்து உங்களுக்கு காலுக்கு கொண்டு போகிறது. சரி. ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மூளைக்கு வந்து உணர்ச்சிகளை கொண்டு போகணும். மூளை சொல்கிற வேலையை வந்து ஒவ்வொரு தசைகள் செய்யணும். இதுதான் இந்த நரம்போட வேலை. இப்போ இந்த நரம்பு போய் நசுக்குச்சுன்னா ஒன்று அந்த உணர்ச்சிகள் மாறும். ஒன்று வலி உணர்ச்சியே இல்லாமல் போயிடலாம், இல்லை ஒரு தொட்ட அதிகமான உணர்ச்சி வரலாம், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான பெயின், ஒரு பெயின் ப்ரிக்கிங் பெயினு, எரிச்சல், இந்த மாதிரி உணர்ச்சி வந்து மாறும். இது வந்து பிரச்சனை இல்லை. பட் அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு பிரெயின் சொல்கிற வேலையை செய்யணும் இல்லையா, மசில், அந்த வரைக்கும் அவ்வளோ கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில்ஸ் வேலை செய்யாது. காலை தூக்க முடியாது, விரலை தூக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் போயிடும். இல்லை டிஸ்க் இன்னும் பல்ஜ் ஆகி இந்த உள்ளே இருக்க தண்டோட வரும். இப்போ எப்படி பிரெயின் வந்து ஒரு ஸ்கல், ஒரு ஏன்னா ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூ அது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஸ்கல் வந்து ரொம்ப திக்காக வச்சுருக்காங்க கடவுள். அதே மாதிரி இந்த உள்ள வந்து ஸ்பைனல் கார்டு வரும், அது பிரெயின்லேருந்து வந்துட்டு அதுதான் வெளியே நரம்பு கொண்டு வருது. ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு சாஃப்டாக தான் இருக்கும். இதை ப்ரொடெக்ட் பண்ணதான் இப்படி ஒரு காலம் ஸ்பைனல் ஒரு போன் கூடு மாதிரி வச்சுருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் வந்து உங்களுக்கு டிஸ்க் ரொம்ப உள்ளே போச்சுன்னா அந்த கெனல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பைனல் கார்டு போகிற கெனல் இருக்கு இல்லையா, அந்த கெனல் சைஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் இருக்கணும். அது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அது குறையும் போது அவங்களால நடக்க முடியாது. ஒரு 10 ஸ்டெப் நடந்தால் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் கண்ட்ரோல்லாம் குறையும். ஏன்னா இன்னும் அதிகம் போய் இந்த டிஸ்க் அதிகம் வெளியே வந்து அந்த ஸ்பைனல் கார்டே அழுத்திருச்சுன்னா, கழுத்தெல்லாம் அழுத்துச்சுன்னா இது கீழே வேலை செய்யாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக சர்ஜரி தேவை. இது ரேர், ஒரு 10% கூட இல்லை. மீதி ஒரு 60% வந்து நம்ம இன்டர்வென்ஷன் பண்ண அழகாக வந்து டிஸ்கில் தான் பெயின் இருக்குது, டிஸ்க் பெயின் மட்டும்தான் இருக்குன்னா நான் ஒரு இது நீடில் வந்து இந்த பக்கம் கூல்ட் ஆஃப் நீடலும் இந்த பக்கம் கூல்ட் ஆஃப் நீடலும் போவோம். இது வந்து ஸ்பைனல் கார்டெல்லாம் தொடாது. ஸ்பைனல் கார்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. வெளியேருந்து ஸ்கேன் மாதிரி பார்த்து இங்கே நீடில் போவோம், இங்கே போவோம். அதில் கூல் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக அந்த பெயின் வந்து குறைஞ்சிடும். இல்லை இந்த ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குன்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த பண்ணுனா ரிசல்ட் வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கூல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பண்ணலாம். இல்லை இந்த நரம்புனால காலில் வலி வருது அப்படின்னா அந்த நரம்புக்கு டிஆர்ஜின்னு சொல்லுவோம், டார்சல் ரூட் கேங்லியான்னு சொல்லுவோம். கேங்லியானுக்கு போய் நம்ம பல்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது, அதை பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்டீராய்டுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பொதுவாக முதுகுத்தண்டில் ஊசி அப்படின்னாலே ஸ்டீராய்டு அப்படின்னு தான் நமக்கு மைண்டுக்கு வருது. அதனால தான் நான் சொன்னேன், நான் ஸ்டீராய்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ. அதெல்லாம் முன்னாடி அதான் நான் சொன்னேன் 1990s வந்து ஆக்சுவலாக இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சதே ஸ்டீராய்டு கொடுத்து தான் ஆரம்பிச்சது. அப்புறம் இப்போ அட்வான்ஸ்டாக எல்லாமே உங்களுக்கு மெஷின்ஸ் வர உங்களுக்கு அது நம்ம வந்து ஸ்டீராய்டை யூஸ் பண்ணுறதில்ல. எப்படி இப்போ முட்டி வலினா கூட ஸ்டீராய்டு போட்டுட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். இப்போ ரீஜனரேட்டிவ் தெரப்பின்னு வந்துருச்சு, பிஆர்பி, ஜிஆர்எஃப் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டீராய்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்க்கும்போது எனக்கு கால் வலியாக இருந்தால் கூட அதுக்கு இந்த எலும்பு ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எலும்பில் இந்த நரம்பு வந்து நசுங்குச்சுன்னா அந்த ஒன்று வந்து நசுங்கல் மெக்கானிக்கலான ஒரு கம்ப்ரெஷனாலேயும் வரும். இந்த டிஸ்க் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இப்போ இந்த ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு எப்படின்னா ஒரு ட்ரைபாட் மாதிரி உட்காந்துருக்கும், ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கும். அப்போது வந்து இந்த போனுக்கு இந்த போன் நடுவில் குஷன் மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஹைட் இங்கே இருக்கும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இந்த டிஸ்க்கு வந்து ஒரு சென்டர் ஃப்ரெஷ் சாக்லேட் பார்த்துருக்கீங்க இல்லையா, உள்ள ஒரு ஜெல் இருக்கும், வெளியே திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடி குடியும் போதோ இல்லை வெயிட்டு தூக்கும் போதோ அது என்னவோ அப்படியே உள்ள அமுங்கி எரியும், ஒரு ஷாக் அப்சர்வர் அந்த மாதிரி. அப்போ வந்து இது ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ சடனாக ஒருத்தர் போய் வெயிட் தூக்கிட்டோம் இல்லை ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிட்டோம், டக்குன்னு பிடிச்சிக்கிறது மசில் மட்டும் பிடிக்கும், அதுவும் இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் கிழிச்சிடும், அந்த அவுட்டர் லேயர் வந்து கிழிச்சிடும். கிழிக்கிறதுனால அது பல்ஜ் ஆகி வெளியே வர்றது தான் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறது. ஃபைன், ஓகே. சரி சார், இப்போ நம்ம இந்த பெயினை பற்றிலாம் பேசுகிறோம். இப்போ இந்த கேன்சர் பெயின் அப்படின்னு ஒரு பெயின் இருக்குது. நான் வெளியவும் நீங்கள் எழுதி போட்டுருந்தீங்க பார்த்தேன். அப்புறம் ஹெட் பெயின் அதெல்லாம் கூட ஓகே, ஹெட்டேக்குங்கிறது ரைட்டு, மைக்ரேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேன்சர் பெயினுங்கிற வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? கேன்சர் பெயின் ஆக்சுவலாக கேன்சர் வந்து வச்சுக்கோங்களேன், அதனால நார்மலாக வந்து ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்க வந்து சர்ஜரி பண்ணுறதோ ரேடியேஷன் கொடுக்குறதோ அதெல்லாம் அவங்க ட்ரீட் பண்ணிடுவாங்க. பட் அதுக்கப்புறமும் அந்த இடத்துல ஒரு பெயின் வந்துட்டுருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்ஃபின், ஓபியாய்ட்ஸ்னு சொல்லி தான் ட்ரக்ஸ் இருக்குது. இப்போ அந்த ட்ரக்ஸ்லாம் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா பேஷண்ட் மயக்கத்திலே இருப்பாங்க, அந்த பெயினை குறைக்க முடியாது. அது அப்போது மாத்திரைகள் நம்பி அவங்க லைஃப் குவாலிட்டியும் அழிச்சிக்க முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த கூல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அதே வந்து அந்த கேங்லியன்னு சொல்லுவோம். இப்போ இந்த முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா தலைக்கு உள்ள நிறைய கேங்லியன்ஸ் இருக்குது, கழுத்தில் இருக்குது,
உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இந்த காலமுக்கு முன்னாடி அப்படியே செயின் மாதிரி வரும் அது. அதில் அந்த கேங்லியன் இப்போ பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்குது, இல்லை லிவர் கேன்சர் இருக்குது, இல்லை வந்து செஸ்ட்டில் லங்கில் இருக்குது, இல்லை ஃபேஸில் வந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கேன்சர் அப்படின்னா அந்த கேங்லியன் வந்து நம்ம கூல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டோம்னா ஒரு 2 years 3 years கம்ப்ளீட்டாக பெயின் இருக்காது அவங்களுக்கு. எந்த மாத்திரையும் அடுத்த நாள்லேருந்து தேவையில்லை அவங்களுக்கு. கேன்சர் பெயின் அதாவது கேன்சர் வந்துருச்சு, நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டேன், ஆனால் அந்த இடத்துல ஒரு வடு மாதிரி எனக்கு வலி இருக்கும், அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இந்த ஹெட்ஏக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக தலைவலினா ஏதாவது தைலத்தை தேய்ப்போம் சார், இல்லாட்டி மாத்திரை போடுவோம் சரியாயிடும். இந்த ஒற்றை தலைவலி கொஞ்சம் சிக்கலான விஷயம், மைக்ரேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டே இல்லைம்பாங்க, மாத்திரைகளே இல்லை, வலி இருந்துக்கிட்டே இருக்கும்னு. அது ஏதாவது நீங்கள் சரி பண்ணுவீங்களா சார்? அது ஆக்சுவலாக ஹெட்ஏக்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்டரி சொல்லும். செகண்டரி ஹெட்ஏக்னா கண் வலினாலே, கண் பிரச்சனைனாலேயோ, இஎன்டி ப்ராப்ளம்னாலேயோ அது மாதிரி வர்றது. ஸோ அதை சரி பண்ணாவே உங்களுக்கு போயிடும். இந்த மைக்ரேன் வந்து ப்ரைமரி ஹெட்ஏக், அதுக்கு ரீசனே இல்லாமல் தான் வருது, ஜெனடிக்காக வரலாம், அந்த மாதிரி தான் ரீசன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, அதை வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபிலாக்டிக் மெடிசன்ஸ் கொடுப்போம். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த ஒரு சான்ஸ் எதுவுமே கிடையாது, சர்ஜரி அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து இந்த மசில் வந்து எல்லா மசில்லையும் கொடுத்தா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் மைக்ரேன் வந்து 90% ஆஃப் த பேஷண்ட் வந்து பெயின் ஃபுல்லாக சரியாயிடுது. ஒரு 10% ஃபெயிலியர் ரேட் இருக்கலாம் அதில், அது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. பட் 90% பேருக்கு போட்டாக்ஸ் நல்லாவே எஃபெக்ட் இருக்குது மைக்ரைனுக்கு. நீங்கள் ஹெட்ஏக்னு சொல்லும் போது இதுதான் மைக்ரைன் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஹெட்ஏக் வர ஆள் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு ஹாஃப் டே பெயின் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், இல்லை டோலோ ஒன்று போட்டால் சரியாயிடும் அப்படின்றவங்களுக்கு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தேவையில்லை. டெய்லி ஹெட்ஏக் வந்து அவங்க லைஃப் குவாலிட்டியே போய் ஒரு ஆஃபீஸ் போக முடியல, வேலையை ரிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் தான் இந்த மாதிரி போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தேவை. கரெக்ட் சார். இப்போ நீ பெயின் பற்றி பார்த்தோம், இப்போ பேக் பெயின் பற்றி பார்த்தோம், நீங்கள் சொன்ன கேன்சர் பெயினுக்கான ஹெட்ஏக் பெயின், இந்த மாதிரி எவ்வளோ பெயின் இருக்குல்ல, இது எல்லாமே உங்ககிட்ட இப்போ நான் ஹர்ஷினி பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பிரேமானந்த் சார்கிட்ட வந்து பார்க்குறேன்னா, என்னை அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணுவீங்களா, இல்லை டே கேர் மாதிரி நான் காலையில் வர்றேன், எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் என்ன போட்டுமோ போகிறீங்க, நான் சாயங்காலமே நடந்து போயிடுவேன், எனக்கு நீ பெயின் வராது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஏதாவது நடக்குமா சார்? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக பேஷண்ட் வந்து வராங்க, நாங்கள் அவங்க பார்க்குறதுக்கு 1/2 hour to 40 minutes ஆகும் சார். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அது இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரேனா இங்கேயே பார்த்துருவோம். உடனே ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா எனக்கு தெரிஞ்சு அது போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரைஜெமினல் கேங்லியன் அந்த ஒரு பக்கம் முகத்தில் ஒரு பக்கம் வலி இருக்கிறதுலே மோசமான வழியாக தான், அதை பற்றி பேசுகிறோம் நாம. பட் அதுக்கான இன்ஜெக்ஷனாக இருக்கும். எப்படி பேசுகிறீங்க சார்? அது என்னென்னா ட்ரைஜெமினல் நியூராலஜியாங்கிறது ஒரு ட்ரைஜெமினல் நியூராலஜியா, ஓகே, 3 பிரான்ச் உள்ள ஒரு மூளையிலேருந்து வருது. சரி. அது அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒன்று இந்த பக்கம் பெயினோ, இல்லை இங்கே வச்சு இதில் பெயினோ, இங்கே இல்லைன்னா சின்ன இங்கே பெயின் வரும். இது வந்து கை வைக்க முடியாது, ஏர் பட முடியாது, இருக்கலே இன்ட்ராக்டபிள் பெயின் அப்படின்னு லைஃப்பில் பட்டதே கிடையாது சார் நான் இது வரைக்கும். மோசமான பெயின் அது. லைஃபே அவங்களுக்கு வந்து மிசரபிள் லைஃப் ரேர் தான் அது. பட் என்னென்ன வரவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். மெடிசின்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே அதே கேன்சர் கொடுக்குற இந்த நியூரோபதிக் பெயினுக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் தான். அது மேக்ஸிமம் எவ்வளோ டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கேட்காது. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த இது அதுலேயே பல்ஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்கேன் மாதிரி பார்த்து மூளைக்கு அடியில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த கேங்லியன், அந்த இடத்துல போய் நம்ம அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது அவங்களுக்கும் பெயின் கம்ப்ளீட்டாக போய்டும். அது சூப்பர் சார். அத்தாடி. ஸோ அது ஹெட்ஏக்கில் வந்து ஃபேஸ் பெயினும் அந்த கவர் ஆகிடும் அதில். இப்போ இந்த டே கேர் தொடர்ந்து பேசலாம் சார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த பெயின் அதுக்கான இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்பைனல் கார்டில் உள்ள ப்ரொசீஜருக்காக இருக்கும், இல்லை நீ ப்ரொசீஜராக இருக்கும், எந்த பெயின் ப்ரொசீஜராக இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறது 5 minutes to 10 minutes போதும். ஓகே. சில பேஷண்ட்க்கு வந்து அவங்க பெயின் டாலரன்ஸ் லெவல் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து மறுத்து போகிற மருந்து கொடுத்தா உடனே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணிப்பாங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பயத்திலேயே இருப்பாங்க, இன்ஜெக்ஷன் போட போகிறோம், நம்ம முதுகில் போட போகிறாங்க, வலிக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பொறுமையாக பண்ணும்போது ஒரு 20 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். சரி. ப்ரொசீஜர் முடிஞ்சு ஒரு 1/2 hour அவங்க வந்து நாங்கள் அப்சர்வேஷன் வச்சுருப்போம், எப்படி இருக்குது அப்படின்னு. 1/2 hour கழிச்சு நடந்து வீட்டுக்கு போகலாம். அவங்க எப்படி வந்தாங்களோ, ஏன் பேஷண்ட் நிறைய பேர் 2 wheelerலேயே போயிடுவாங்க, அவங்களே ஓட்டிகிட்டே போயிடுவாங்க. அப்படியா? அதாவது வலியோடு வர்றாங்க, உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறாங்க, திருப்பி போகையில் வலி இல்லாமல் நடந்தே போயிடலாம். வலி இல்லாமல் நடந்தே போகலாம் லைஃப் டைமுக்கு. பிரில்லியன்ட் சார். ஸோ இது ஆக்சுவலி ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. பட் இதெல்லாம் மெடிக்கலினுடைய ஒரு பின்னாக்கிள், ஒரு பீக்குன்னு சொல்லலாம்ல. கண்டிப்பாக இல்லை, அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குல்ல சார். ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலையும் இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அது இல்லாமல் நியூ மெஷின்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது, அட்வான்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கூல் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் கூட அந்த நீடில்ஸ்லாம் இன்னும் மாறுது, அட்வான்ஸாக கொண்டு வராங்க. ஒரு லீஷனுக்கு பதிலாக 3 லீஷன் ஒரே டைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் சயின்ஸ் இருக்குது,
நீங்கள் சொல்கிற மாதிரி மிராக்கிள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்குது. ஃபைன். ஏன்னா 40,000 பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்கன்னா சார் எவ்வளோ வலியை போக்கியிருப்பீங்க. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்ல சார். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என் டாக்டர் வந்து இப்போது எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிக்கிறா. அவள் வந்து 9th 10th படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவள் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வருவாள், வந்து பாப்பா பேஷண்ட்ஸ்லாம். அப்போது 80 வயசு 75 வயசு ஆளுங்க வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து ப்ரொசீஜர் பண்ணிட்டு அப்படியே காலில் விழுவாங்க. சார் எனக்கு வந்து நீங்கள் என் வலி எப்படி இருந்தேன், நான் இன்றைக்கி எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அந்த மாதிரி பார்த்து அவள் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஷீ இஸ் டூயிங் எம்பிபிஎஸ் நவ். ஓகே. இன்னொன்று நிறைய செலிப்ரிட்டி பண்ணியிருக்கேன், நேம் சொல்லக்கூடாது, வெளியே நம்ம சொல்லக்கூடாது. அவங்களாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து நான் வரும்போது வீல் சேரில் வந்துட்டு இருந்தேன், உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போய் இப்போது நான் ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட் தான் அவங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே பெரிய நடக்கிறது ரொம்ப அதிகம் வெளியே வரும்போது நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் இந்த டைம். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அதுக்காக கூப்பிட்டேன் வச்சு நான் ஆட்லாம் எடுத்தேன். அவங்களே டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்க அதுக்கு அந்த டைம் நான் இன்னொரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி மிராக்கிளாக தான் இருக்கும் சார் இது. எத்தனையோ பேஷண்ட் வந்து இப்போ நான் 13 வருஷம் 15 வருஷமாக முன்னாடி பண்ண பேஷண்ட்லாம் இன்றைக்கும் வந்து இப்போ ஒரு முட்டிக்கு பண்ணவங்க இன்னொரு முட்டிக்கு வர்றது, இல்லை பேக் பெயின் பண்ணவங்க முட்டி வலிக்காக வர்றது, இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரெகுலராக நமக்கு டச் தெரியும். அதே மாதிரி நாங்களும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவோம் பேஷண்ட்ஸை, எப்படி இருக்குது உங்களுக்கு அது மாதிரி. அதில் உங்களுக்கு வந்து 1-2 பெயின் இருக்குன்னு சொன்னால் கூட வர வச்சு ஃப்ரீயாகவே ட்ரீட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய சொன்னீங்க. தேங்க்யூ. ஒரு மருத்துவருக்கான ஒரு அது எப்படின்னா இந்த ஓம்ஸ் லான்னு சொல்லி லாலாம் டபுள் கொட்டேஷன் போட்டு அந்த மாதிரி ஒரு லா மாதிரி சொல்லிட்டீங்க. அவங்க வலியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சொன்னீங்க சார். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் டு த ஆடியன்ஸ் டைரெக்டாக நீங்கள் ஏதாவது பேசணும்னா யூ கேன் ஸ்பீக். ஆக்சுவலாக எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்து டிசர்வ் டு லிவ் வித்தவுட் பெயின். அது வந்து அதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஒரு வலி இருந்து நிறைய லேடிஸோ பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, முட்டி வலி பேக் பெயின் ஏதாவது வந்து இருக்கும். ஆனால் மேனேஜ் பண்ணுற வரைக்கும் போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. போனால் செலவாகும், சர்ஜரி சொல்லுவாங்க டாக்டர்ஸ், இப்படி பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காமல் அது உங்களுக்கு உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறத விட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பாதிக்குது. என்னால் மாடிப்படி ஏற முடியாமல் இருக்குது, குறைச்சிக்கிட்டேன். வாக்கிங் போயிட்டு இருந்தேன், என்னால் வாக்கிங் போக முடியல. கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ கோயிலுக்கு போக முடியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒரு உங்களுக்கு டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பெயின் ஃபிசிஷியனை பார்த்துருங்க. பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு லைஃப்பில் வந்து ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் போகாமல் போயிடும். இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேஷண்ட்க்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இது வந்து எங்களுடைய ஆராவல் ஹெல்த் மிக்ஸ் எங்களோடது. தேங்க்யூ சார். லவ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன் சார் நான். மகிழ்ச்சி. பிடிச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். டாக்டர் பேசும்போதுங்க நிறைய இடத்துல இந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த மூளைக்குள்ளே போய் இப்படி வரும். இந்த முகத்தில் ஒரு 3 இது ட்ரைஜெமினல்னு சொன்னாங்க. அது எனக்கு எப்படி அதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா 40,000 பேஷண்ட் பார்த்தா சும்மா கிடையாது. இங்கே பாருங்கள், வா தூக்கவே இன்ஃபேக்ட் டம்பல் போடலாம் போல். ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லி 850 பக்கம் புத்தகம். இதில் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 2 ஆர்டிக்கல் முக்கியமான ஆர்டிக்கல் டெக்ஸ்ட் புக் சாப்டர்ஸ். அதான் 2 சாப்டர் வந்து பிரேமானந்த் சாரும் எழுதியிருக்காங்க. ஸோ நல்ல அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பேசுகிறத கேட்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும், மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஒரு மருத்துவனுடைய மெயின் ரோலே பார்த்தீங்கன்னா வலியை நீக்குவது தான். அதனால தான் அவங்க கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுறாங்க. இப்போ அந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ்லாம் டாக்டரே சொன்ன மாதிரி அப்படியே காலில் விழுவாங்க. ஏன்னா அவ்வளோ வலி இருக்கும். அதை நீக்கிறாரு ஒரு மருத்துவர்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. மருத்துவர் காலையுமே விழுந்ததை அவங்க பொண்ணு பார்த்துட்டு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்ச பொண்ணு மருத்துவர் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்காங்கங்கிறதெல்லாம் கேட்கும் போதே ஒரு குட் ஸ்டோரி டு லிசன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஸோ யாரெல்லாம் ஒரு வலியால் அவஸ்தைப்படுறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு குறைந்த செலவில் ஒரு நிறைந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடமா ஹர்ஷினி பெயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். யார் மருத்துவரை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சார் சொன்ன மாதிரி வலி இல்லாமல் வாழ்வது அனைத்து உயிர்களின் உரிமை அப்படிங்கிறது தான் நானும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஆராவில் சத்மா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. நீயே ஒளி, நீதான் வழி, ஓயாத்தி நீ உடம்பே.